நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது உங்கள் ஜாஷ்வா டிவி. சகல ஜனங்களுக்கும் நற்செய்தி. தகப்பனே, தந்தையே, தலை நிமிர செய்பவர் நீரே. தகப்பனே, தந்தையே, தலை நிமிர செய்பவர் நீரே. ஆண்டவரும் அருமை இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த நன்னாளிலும் கூட இந்த ஆசீர்வாத வேளை என்ற நிகழ்ச்சியிலே சந்திப்பதிலே, ஜாஷ்வா டிவி நேயர்களை சந்திப்பதிலே மிக்க மகிழ்ச்சி அடைகிறோம். ஜாஷ்வா டிவி குடும்பமாக உங்களை வாழ்த்தி வரவேற்கிறோம். ஆண்டவர் சர்வ வல்லவர். அவருடைய கிருபை, அவருடைய இரக்கம் அளவில்லாதது. இந்த நாட்கள் நாம் நாளையிலிருந்து ஆண்டுடைய பாடுகளை தியானிக்கக்கூடிய நாட்களாக இருக்கிறது. நாளை நமக்கு சாம்பல் புதன். 44 நாட்கள் நாம் ஆண்டுடைய பாடுகளை நம்முடைய தொலைக்காட்சியிலே தியானிக்கப் போகிறோம். வெவ்வேறு வகையான ஊழியர்களை கொண்டு தினசரி காலை 7 மணிக்கு அந்த தியானம், சிலுவை தியானம் நடைபெற இருக்கிறது. அப்படிப்பட்ட இந்த நல்லாளிலும் கூட ஆண்டவர் நம்மோடு இடைபடும்படியாக, இந்த நாளை ஆசீர்வதித்தரும்படியாக, இந்த நாளின் வார்த்தைகளை ஆசீர்வதித்தரும்படியாக, இந்த நாளில் பாடப்படுகிற பாடல் நமக்கு பிரயோஜனமாக இருக்கும்படியாக நாம் ஆண்டவரிடத்தில் ஜெபம் செய்து இந்த நிகழ்ச்சியை தொடங்குவோம். ஸ்தோத்திர ஆண்டவரே, மே ஸ்தோத்திரம் ஐயா, மே ஸ்தோத்தரிக்கிற ஆண்டவரே, நன்றியோடு துதிக்கிறோம். இந்த மாலை வேலைக்காக துதிக்கிறோம், நன்றி செலுத்துகிறோம் ஐயாப்பா. அந்த வேளையிலும் கூட கத்தாவே முத நாம் மகிமைப்படும்படியாக நாங்கள் படிக்கிற பாடல்களை நீர் ஆசீர்வதிக்கணுமா ஜெபிக்கிறோம். துதி வேலைகள், செய்தி வேலைகள் ஒவ்வொன்றே நீர் ஆசீர்வதித்தாங்கப்பா. மகனோடு நீங்கள் பேசுங்க ஆண்டவர். அந்த வார்த்தைகள் ஜனங்களுக்கு பிரயோஜனமாக இருக்கட்டும் ஐயா. ஆண்டவரே, இந்த இடங்கள்லாம் கடந்து செல்கிறதப்பா, அந்த இடங்களை ஆண்டவரே அது நாம் மகிமைப்படும்படியாக நீர் கிரியை செய்ய வேண்டுமா ஜெபிக்கிறோம். இயேசு மூலம் ஜெப நல்ல பிதாவே, ஆமென். ஆமென், ஆமென். சர்வவல்ல தேவனை நாம் ஒரு பாடலை பாடி இந்த ஆசீர்வாத வேளையை நாம் தொடங்குவோம். ஒரு குறைவில்லாமல் காத்து வந்தீரே, கோடி ஸ்தோத்திரமே. என்னை அதிசயமாக நடத்தி வந்தீரே, 1000 ஸ்தோத்திரமே, 10,000 ஸ்தோத்திரமே. ஆருயிரே, ஆறுதலே, ஆயுளெல்லாம் காப்பவரே. ஆருயிரே, ஆறுதலே, ஆயுளெல்லாம் காப்பவரே. ஒரு குறைவில்லாமல் காத்து வந்தீரே, கோடி ஸ்தோத்திரமே. என் முன் சென்றீரே, பயணத்தை காத்தீரே. என் முன் சென்றீரே, பயணத்தை காத்தீரே. மகிமையால் மூடிக்கொண்டீரே, எங்கள் குடும்பத்தை காத்து வந்தீரே. மகிமையாய் மூடிக்கொண்டீரே, எங்கள் குடும்பத்தை காத்து வந்தீரே. ஆருயிரே, ஆறுதலே, ஆயுளெல்லாம் காப்பவரே. ஆருயிரே, ஆறுதலே, ஆயுளெல்லாம் காப்பவரே. ஒரு குறைவில்லாமல் காத்து வந்தீரே, கோடி ஸ்தோத்திரமே. வருஷத்தை நன்மையினால் முடிசூட்டி மகிழ்ந்தீரே. வருஷத்தை நன்மையினால் முடிசூட்டி மகிழ்ந்தீரே. பாதைகள் நெய்யாய் பொழிந்தீரே, எல்லா வாதைகள் நீக்கி போட்டீரே. பாதைகள் நெய்யாய் பொழிந்தீரே, எல்லா வாதைகள் நீக்கி மகிழ்ந்தீரே.
ஆருயிரே ஆறுதலே ஆயுளெல்லாம் காப்பவரே, ஆறுதலே ஆருயிரே ஆயுளெல்லாம் காப்பவரே, ஒரு குறைவில்லாமல் காத்து வந்தீரே, கோடி ஸ்தோத்திரமே. என் விளக்கை ஏற்றினீரே, என் இருளை அகற்றினீரே, என் விளக்கை ஏற்றினீரே, என் இருளை அகற்றினீரே. எதிரியின் கண்கள் முன்பாக என் தலையை நிமிரச் செய்தீரே, எதிரியின் கண்கள் முன்பாக என் தலையை நிமிரச் செய்தீரே. ஆருயிரே ஆறுதலே ஆயுளெல்லாம் காப்பவரே, ஆருயிரே ஆறுதலே ஆயுளெல்லாம் காப்பவரே, ஒரு குறைவில்லாமல் காத்து வந்தீரே, கோடி ஸ்தோத்திரமே. உள்ளங்கைகளிலே என்னை வரைந்து வைத்தீரே, உள்ளங்கைகளிலே என்னை வரைந்து வைத்தீரே. நீ என் தாசன் என்றீரே, உன்னை எப்படி மறப்பேன் என்றீரே. நீ என் தாசன் என்றீரே, உன்னை எப்படி மறப்பேன் என்றீரே. ஆருயிரே ஆறுதலே ஆயுளெல்லாம் காப்பவரே, என் ஆருயிரே ஆறுதலே ஆயுளெல்லாம் காப்பவரே, ஒரு குறைவில்லாமல் காத்து வந்தீரே, கோடி ஸ்தோத்திரமே. என்னை அதிசயமாக நடத்தி வந்தீரே, 1000 ஸ்தோத்திரமே, 10000 ஸ்தோத்திரமே. ஆண்டவர் நம்மை கண்மணி போல பாதுகாத்து வந்தார். நாம் எத்தனையோ நாட்கள் வழி விலகி சென்ற காலங்கள் உண்டு, எத்தனையோ நாட்கள் ஆண்டவருடைய அன்பை விட்டு விலகி சென்ற நாட்கள் உண்டு. ஆனாலும் ஆண்டவருடைய அந்த பாடலில் சொல்லப்பட்டிருக்கிறது போல உள்ளங்கைகளில் நம்மை வரைந்து வைத்து நம்மை என் தாசன், நீ என் தாசன் என்று சொல்லி ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நிமிஷமும் உங்களையும் என்னையும் பார்த்து ஆண்டவர் சொல்கிறார். நம்முடைய வாழ்க்கையை முழுவதுமாக ஆண்டவருடைய சமூகத்தில் அர்ப்பணிப்போம். ஆண்டவர் அற்புதமான காரியங்களை செய்வார். அவர் நம்முடைய இருளை வெளிச்சமாக்குகிற தெய்வம். நம்முடைய குடும்பத்தில் இருக்கிற எல்லா இருள்களையும் வெளிச்சமாக்குகிற தெய்வம். ஒருவேளை உங்களுடைய குடும்பங்களிலே வியாதி என்ற இருள் இருக்கலாம், கடன் என்ற இருள் இருக்கலாம், சமாதான குறைவு என்ற இருள் இருக்கலாம். எல்லாவற்றையும் மாற்றி வெளிச்சத்தை கொண்டு வருகிற தேவன் நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. வாழ்க்கையை ஒப்பு கொடுப்போமா? அதே போல் வருஷத்தை நன்மையால் முடிசூட்டுகிற தெய்வம். ஒருவேளை கடந்த வருஷத்தில் நீங்கள் அதிகமான பாடுகளை உங்களுடைய வாழ்க்கையிலே சந்தித்திருக்கலாம். ஆனால் இந்த புதிய வருஷத்தில், இந்த 2வது மாதத்திலும் கூட நாம் கடந்து வந்திருக்கிறோம். ஆண்டவர் இந்த புதிய வருடங்களிலே ஆண்டவர் நம்மை பலப்படுத்தி நம்மை அவருடைய ஆசீர்வாதத்தில் நிரப்ப ஆண்டவர் வல்லவராயிருக்கிறார். உங்களுடைய வாழ்க்கையை முழுவதுமாக ஆண்டவருடைய சமூகத்தில் அர்ப்பணியுங்கள். ஆண்டவர் அற்புதமான காரியங்களை உங்களுடைய வாழ்க்கையிலே செய்வார். எங்கள் வாழ்க்கையிலே செய்தார், எங்கள் குடும்பத்திலே செய்தார், எங்கள் பிள்ளைகளுக்கு செய்தார், உங்களுக்கும் செய்ய அவர் வல்லவராயிருக்கிறார். ஆனால் ஒன்றே ஒன்று, உங்களுடைய வாழ்க்கை முழுவதும் அவருடைய பாதத்திலே அர்ப்பணியுங்கள். அவரே சரண் என்று சொல்லி அவருடைய பாதத்திலே உங்களுடைய வாழ்க்கை முழுவதையும் அர்ப்பணியுங்கள். ஆண்டவர் உங்களுடைய வாழ்க்கையில் அற்புதமான காரியங்களை செய்வார். எப்பொழுதும் கூட நாம் சில நிமிடங்கள் ஆண்டவர் நமக்கு செய்த நன்மைகளை நினைத்து ஆண்டவருக்கு நன்றி செலுத்தி ஜெபிக்க போகிறோம். ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே, நன்றி செலுத்துகிறோம் ராஜா, நன்றியோடு உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே. எத்தனையோ ஜனங்களுக்கு, எத்தனையோ நீதிமான்களுக்கு கிடைக்காத ஒரு பாக்கியத்தை எனக்கு, எங்கள் ஜாஸ்வா டிவி நேயர்களுக்கு ஆண்டவரே நீர் செய்திருக்கிறீரே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ராஜா. நன்றியோடு உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே, ஸ்தோத்தரிக்கிறோம் ராஜா. ஆண்டவரே நீர் பெரியவர், சர்வ வல்லவர், உம்மால் முடியாத காரியம் ஒன்றும் இல்லை ஆண்டவரே. ஆண்டவரே சர்வத்தையும் படைத்த தெய்வம் நீர் ராஜா. ஆண்டவர் நாங்களும் அறியாதிருந்த காலங்களிலே படைத்தவரை விட்டுவிட்டு படைக்கப்பட்ட
மரம் செடி கொடி எப்படி எத்தனையோ காரியங்களை நாங்கள் வணங்கி வந்த நாட்கள் உண்டு ராஜா. ஆண்டவரே, எங்களுடைய மன கண்களை திறந்து ஆண்டவரை படைத்த உம்மை கண்டுகொள்ளும்படியாக ஆண்டவரை நீர் எங்களுக்கு பாராட்டின நல்ல கிருபைகளுக்காக நன்றி செலுத்துகிறோம். நன்றியோடு உம்மை துதிக்கிறோம் ராஜா. சர்வ வல்லவரே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ராஜா. சாவாமை உள்ள தெய்வமே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ராஜா. உயிர்ப்பிக்கிற தெய்வமே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ராஜா. எத்தனையோ நாட்கள் ஆண்டவர் உபத்திரவத்தின் குகையில் இருந்த பொழுது எங்களை தேடி வந்து ஆண்டவரை நீர் கண்டுபிடித்தீரே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ராஜா. எத்தனை மகிமையான தெய்வம் ஆண்டவரே, எத்தனை மகிமை உள்ள தெய்வம் ராஜா. நீர் பெரியவராக இருந்து ஆண்டவரை ஒவ்வொரு நாளும் ஆண்டவரை சத்துரு கொண்டு வருகிற போராட்டத்தை ஜெயிப்பதற்குரிய பலனை எங்களுக்கு தருகிறீரே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ராஜா. நன்றியோடு உம்மை துதிக்கிறோம். ராஜாதி ராஜனே உமக்கு ஸ்தோத்திரம். கர்த்தாதி கர்த்தரே உமக்கு ஸ்தோத்திரம். இந்த ஜாஸ்வா டிவி ஆண்டவர் அநேகருக்கு பிரயோஜனமாக இருப்பதற்கு நீர் கிருபை செய்திருக்கிறீரே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ராஜா. இந்த ஜாஸ்வா டிவியிலே ஆண்டவரை எங்களோடு அநேக ஊழியர்களை இணைத்திருக்கிறீரே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ராஜா. எத்தனை பெரிதான காரியம் ஆண்டவர், எத்தனை பெரிதான காரியம் ஆண்டவரே. எங்களுக்காக ஆண்டவர் இந்த ஜாஸ்வா டிவிக்காக ஜெபிக்கக்கூடிய ஆண்டவரை ஜெப பங்காளர்களை எழுப்பி தந்திருக்கிறீரே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ராஜா. நன்றியோடு உம்மை நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. நன்றியோடு உம்மை துதிக்கிறோம் ராஜா. ஆண்டவரே, ஜனங்களை ரட்சிப்பதற்காக ஆண்டவரே நீ பூலோகத்திலே ஆண்டவரே இந்த மனிதன் படுகிற ஆண்டவரை எப்படி மனிதன் வாழ வேண்டும் என்று சொல்லி ஆண்டவரை எங்களுக்கு நீர் ஆண்டவரை மாதிரியாக இருந்து சென்றவரே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. மனிதன் ஆண்டவரே ஸ்தோத்திரம் வாழ்க்கையை இப்படித்தான் அமைத்து கொள்ள வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் உம்முடைய 33.5 வருடங்கள் வாழ்க்கையிலே எங்களுக்கு காண்பித்து சென்றவரே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம். உலகத்திலே உபத்திரவம் உண்டு, ஆனாலும் திடன் கொள்ளுங்கள், நான் உலகத்தை ஜெயித்தேன் என்று சொல்லி ஆண்டவரை எங்களோடு பேசுகிற தெய்வமே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ராஜா. நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே, சத்துருவானவன் யமனை விழுங்கலாம் என்று சொல்லி வகை தேடி ஆண்டவரே பிசாசானவன் கர்ச்சிக்கிற சிங்கம் போல வந்தாலும் ஆண்டவரை நீர் எங்களோடு இருந்து எங்களை பலப்படுத்தி உம்முடைய ராஜ்யத்திற்குள் கொண்டு போவதற்கு ஆண்டவரை நீர் ஆண்டவரை எங்களை ஒவ்வொரு நிமிஷமும் நடத்துகிறீரோ, உமக்கு நன்றி செலுத்துகிறோம். நன்றியோடு உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம் ராஜா. நன்றி செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெயம் கேட்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென் ஆமென். ஆத்துமாவே நன்றி சொல்லு முழு உள்ளத்தோடே, என் ஆத்துமாவே நன்றி சொல்லு முழு உள்ளத்தோடு. கர்த்தர் செய்த நன்மைகளை ஒரு நாளும் மறவாதே, கர்த்தர் செய்த நன்மைகளை ஒரு நாளும் மறவாதே. ஆத்துமாவே நன்றி சொல்லு முழு உள்ளத்தோடு. குற்றங்களை மன்னித்தாரே, நோய்களை நீக்கினாரே, குற்றங்களை மன்னித்தாரே, நோய்களை நீக்கினாரே, படுகொலியினின்று மீட்டாரே, ஜீவனை மீட்டாரே, படுகொலியினின்று மீட்டாரே, ஜீவனை மீட்டாரே. ஆண்டவர் நம்முடைய துதிபலிகளை அங்கீகரித்தார். ஆண்டவருக்கே மகிமை. இப்பொழுதும் கூட ஒரு வசனத்தை தியானித்து நாம் இந்த ஆசீர்வாத வேளையை நிறைவு செய்ய போகிறோம். ஆண்டுடைய வேத வசனங்களெல்லாம் நம்மை உயிர்ப்பிக்கதாக இருக்கிறது. ஆண்டுடைய வேத வசனம் தான் நமக்கு பலன். எத்தனையோ மனுஷங்க நமக்கு விரோதமாக எழும்பி நின்னாலும் ஆண்டுடைய வேத வசனம் தான் நம்ம பலப்படுத்தும், ஆசீர்வதிக்கும், நம்மை உயர்த்தும். அப்படிப்பட்ட ஒரு வசனம் ஏசாயா தீர்க்கதரிசி எழுதிய புத்தகம் 12வது அதிகாரத்தின் 2வது வசனத்தை வாசிப்போம். இதோ தேவனே என் ரட்சிப்பு, இதோ தேவனே என் ரட்சிப்பு, நான் பயப்படாமல் நம்பிக்கையாக இருப்பேன், நான் பயப்படாமல் நம்பிக்கையாக இருப்பேன். கர்த்தராகிய யெகோவா என் பலனும், கர்த்தராகிய யெகோவா என் பலனும் என் கீதமுமானவர், அவரே எனக்கு ரட்சிப்பு, அவரே எனக்கு ரட்சிப்புமானவர். வேதத்தில் ஏசாயா தீர்க்கதரிசி இப்படி எழுதி வைத்திருக்கிறார். தேவனே என் ரட்சிப்பு, நான் பயப்படாமல் நம்பிக்கையாக இருப்பேன். கர்த்தராகிய யெகோவா என் பலனும் என் கீதமுமாய் இருப்பார் என்று சொல்லி ஏசாயா தீர்க்கதரிசி புத்தகத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. நம்முடைய வாழ்க்கையிலும் எத்தனையோ நெருக்கங்கள், பாடுகள், உபத்திரவங்கள், மன கஷ்டங்கள், மன குழப்பங்கள் கட்டாயம் வரும். ஏனென்றால் உலகத்திலே சத்துருவானவன் தான் ஆளுகை செய்கிறான். சத்துருவானவன் எப்படியாவது நம்மை அவனுடைய வலையிலே விழத்தக்கதாக, நம்மை காயப்படுத்துவதற்காக அவன் ஒவ்வொரு நிமிஷமும்
அவன் திட்டமிடுகிறான். ஆனால் ஆண்டவருடைய வசனம் சொல்கிறது, நான் பயப்படாமல் நம்பிக்கையாக இருப்பேன், கர்த்தராகிய யெகோவா என் பலனும் என் கீதமுமானவர், அவரே எனக்கு ரட்சிப்பு என்று சொல்லி ஏசாயா தீர்க்கதரிசி எழுதியிருக்கிறார். அதே ஏசாயா 5வது அதிகாரத்தின் 20வது வசனம் சொல்கிறது, தீமையை நன்மை என்றும் நன்மையை தீமை என்றும் சொல்லி இருளை வெளிச்சமும் வெளிச்சத்தை இருளுமாக பாவித்து கசப்பை தித்திப்பும் தித்திப்பை கசப்பும் என்று சாதிக்கிறவர்களுக்கு ஐயோ என்று சொல்லப்பட்டிருக்கிறது. உலகம் பார்த்தீங்கன்னா அப்படித்தான் இருக்கு. நன்மையான காரியங்களை நோக்கி எந்த மனுஷனும் ஓடுவதில்லை. வேதத்தில் நம்ம வாசிக்கிறோம், கேட்டுக்கு போகிற வாசல் விரிவாக இருக்கிறது, ஆனால் நியாயத்திற்கு அதாவது பரலோகத்திற்கு செல்லுகிற வாசல் இடுக்கமாக இருக்கிறது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. உலகம் முழுவதும் அதாவது பொய்யன் தான் ஆளுகிறான். ஆகவே ஆண்டுடைய சமூகத்தில் நம்மை அர்ப்பணிப்போம். அதே போல் ஏசாயா 3:22 சொல்கிறது, சீர்கெட்ட பிள்ளைகளே திரும்புங்கள் என்று கர்த்தர் சொல்கிறார், நான் உங்கள் நாயகர், நான் உங்களை ஊரில் ஒருவனும் வம்சத்தில் 2 பேருமாக தெரிந்து உங்களை சீயோனுக்கு அழைத்து கொண்டு வந்து என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆண்டவர் எல்லா மனுஷனையும் ரட்சிக்கலை. ரட்சிப்பு கர்த்தருடையது தான். யாருக்கு அந்த ரட்சிப்பு கிடைச்சிருக்கோ அது அவங்களுக்கு பாக்கியவான்கள், அவர்கள் பாக்கியவான்கள். ஊருக்கு ஒருவன் வம்சத்தில் 2 பேராக நான் தெரிந்து கொண்டு என்று சொல்லி ஆண்டவர் சொல்லுகிறார். அதே போல் எரேமியா 17:7 சொல்லுகிறது, கர்த்தர் மேல் நம்பிக்கை வைத்து கர்த்தரை தன் நம்பிக்கையாய் கொண்டிருக்கிற மனுஷன் பாக்கியவான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆண்டவரை நம்பிக்கை வைத்து, ஆண்டவர் மேல் நம்பிக்கை வைத்து ஆண்டவரை தெய்வமாக கொண்டிருக்கிற மனுஷன் பாக்கியவான். அதே போல் எரேமியா 17:9 சொல்லுகிறது, எல்லாவற்றையும் பார்க்கிலும் இருதயமே திருக்குள்ளதும் மகா கேடுள்ளதுமாக இருக்கிறது, அதை அறியத்தக்கவன் யார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. எந்த மனுஷனையும் அதுக்காக நல்லவன் கெட்டவன் இல்லை, இருதயம் கேடுள்ளது என்று சொல்லி வேதம் சொல்கிறது. அந்த இருதயத்தை தான் சத்துருவானவன் ஆளுகை செய்யும் பொழுது நாமும் கூட சில நேரங்களில் விழுந்து விடுகிறோம். நல்ல ஊழியர்கள் கூட விழுந்து விடுகிறார்கள், விசுவாசிகள் விழுந்து போகிறார்கள். ஆனால் ஆண்டவர் ஆளுகை செய்யும் பொழுது ஆண்டவர் நம்மை பலப்படுத்தி அவருடைய ராஜ்யத்திற்கு அழைத்து செல்ல வல்லவராயிருக்கிறார். அதுபோல் ஆமோஸ் 9:8 சொல்கிறது, இதோ கர்த்தராகிய ஆண்டவரின் கண்கள் பாவமுள்ள ராஜ்யத்திற்கு விரோதமாக வைக்கப்பட்டிருக்கிறது, அதை பூமியின் மேல் இராதபடிக்கு அழித்து போடுவேன் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆண்டுடைய கண்கள் பாவிகள் மேல் அல்ல. பாவிகளை ரட்சிக்க இயேசு கிறிஸ்து வந்தார், ஆனால் பாவம் செய்கிற ஆத்மா சாகும் என்று சொல்லி வேதத்தில் நாம் வாசிக்கிறோம். ஆகவே பாவத்தினருக்கு விலகி ஓடி நாம் தப்பித்து ஆண்டுடைய சமூகத்திலே நம்மை அர்ப்பணிப்போம். அதே போல் யோனா தீர்க்கதரிசி 4:10 சொல்கிறது, நீ பிரயாசப்படாததற்கும் நீ வளர்க்காததற்கும் ஒரு ராத்திரியிலே முளைத்து ஒரு ராத்திரியிலே அழிந்து போகுமான ஆமணக்கு நீ பரிதவிக்கிறாயே என்று சொல்லப்பட்டிருக்கிறது. நம்முடைய பலத்தில் நம்ம இதை உழைச்சிட்டோம், சம்பாதிச்சிட்டோம், ஒன்று சொல்கிறதுக்கு வழியே கிடையாது. அது ஆண்டுடைய செயல். ஆண்டவர் நம்ம குறித்து என்ன திட்டம் வச்சுருக்காரோ அதன்படி நடத்துவார். நம்ம சாதிச்சிட்டோன்னு சொல்கிறதுக்கு எந்த அதிகாரமும் நமக்கு இல்லை. அதே போல் இன்னொரு வசனம் சொல்கிறது, ஆமோஸ் 4:11, வலதுகைக்கும் இடதுகைக்கும் வித்தியாசம் அறியாத 120,000 பேருக்கும் அதிகமான மனுஷரும் அநேக மிருக ஜீவன்களும் இருக்கிற மகா நகரமாகிய நினிவேக்காக நான் பரிதவியாதபடி இருப்பேனோ என்று சொல்லப்பட்டிருக்கிறது. நினிவே பட்டணம் கொடுமையான பாவம் நிறைந்த அந்த பட்டணம் தான். ஆனாலும் நினிவே பட்டணம் அழிஞ்சிடும்னு சொல்லி, அழிக்கப்பட்டு போகும் கர்த்தரால்னு சொல்லி தீர்க்கதரிசன உரைக்கத்தான் யோனா தீர்க்கதரிசி அனுப்புகிறார். ஆனால் ஆண்டவர் அந்த ஜனங்களுடைய மன வேண்டுதல்களை பார்த்து அந்த பட்டணத்திற்காக இறங்குகிறார். அதே போல் நம்முடைய பட்டணங்களிலும் நம்முடைய கிராமங்களிலும் கூட ஒருவேளை பாவங்கள் சூழ்ந்திருக்கலாம், பாவங்கள் நிறைந்திருக்கலாம். நாமும் ஆண்டுடைய சமூகத்திலே நம்முடைய பட்டணத்திற்காக, நம்முடைய இன ஜன பந்துக்களுக்காக ஆண்டுடைய சமூகத்திலே ஜெபிப்போம். ஆண்டவர் அற்புதமான காரியங்களை நம்முடைய வாழ்க்கையிலே செய்வார். ஒரு பாடலை பாடி நாம் நிறைவு செய்ய போகிறோம். சிலுவை சுமந்த உருவம், சிந்தின ரத்தம் புரண்டோடியே நதி போலவே பாய்கின்றதே, நம்பியே சுவண்டை வா,
நம்பிய சுவண்டை வா. பொல்லா உலக சிற்றின்பங்கள் எல்லாம் அழியும் மாயே. பொல்லா உலக சிற்றின்பங்கள் எல்லாம் அழியும் மாயே. காணாய் நிலையான கந்தோசம் பூவில் கர்த்தாவின் அன்பண்டை வா. காணாய் நிலையான சந்தோஷம் பூவில் கர்த்தாவின் அன்பண்டை வா. சிலுவை சுமந்த ரூபம் சிந்தின ரத்தம் புரண்டோடியே நதி போலவே பாய்கின்றதே. நம்பியே சுவண்டை வா. நம்பியே சுவண்டை வா. ஆத்தும மீட்பை பெற்றிடாமல் ஆத்துமம் நஷ்டமடைந்தான். ஆத்தும மீட்பை பெற்றிடாமல் ஆத்துமம் நஷ்டமடைந்தால் லோக முழுவதும் ஆதாயமாக்கியும் லாபம் ஒன்றுமில்லையே. லோக முழுவதும் ஆதாயமாக்கியும் லாபம் ஒன்றும் இல்லையே. சிலுவை சுமந்த உருவம் சிந்தின ரத்தம் புரண்டோடியே நதி போலவே பாய்கின்றதே. நம்பியே சுவண்டை வா. நம்பியே சுவண்டை வா. பாவ மனித ஜாதிகளை பாசமாய் மீட்க வந்தார். பாவ மனித ஜாதிகளை பாசமாய் மீட்க வந்தார். பாவ பரிகாரி கர்த்தர் இயேசுநாதர் உலகமெல்லாம் சுமந்தார். பாவ பரிகாரி கர்த்தர் இயேசுநாதர் பாவமெல்லாம் சுமந்தார். சிலுவை சுமந்த உருவம் சிந்தின ரத்தம் புரண்டோடியே நதி போலவே பாய்கின்றதே. நம்பியே சுவண்டை வா. நம்பியே சுவண்டை வா. மீண்டும் அந்த ஏசாயா தீர்க்கதரிசி 12வது அதிகாரத்தின் 2வது வசனத்தை வாசிப்போம். தேவனே என் ரட்சிப்பு, நான் பயப்படாமல் தேவனே என் ரட்சிப்பு, நான் பயப்படாமல் நம்பிக்கையாக இருப்பேன். கர்த்தராகிய யெகோவா என் பலனும் என் கீதமுமானவர், அவரே எனக்கு ரட்சிப்புமானவர். ஜெபம் செய்து நாம் இந்த ஆசீர்வாத வேளையை நிறைவு செய்வோம். ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்தரிக்கிறோம் ஐயா. நன்றியோடு துதிக்கிறப்பா. அந்த வேளையிலும் கூட ஆண்டவரே அப்பா, அந்த மாலை வேளையிலும் கூட கத்தா சமூகத்தில் நிற்க பலம் தந்தீரே, உமக்கு நன்றி ஆண்டவரே. எஸ்அப்பா, உம நாமத்தை மகிமைப்படுத்த கிருபை செய்தீரே, உமக்கு நன்றி ஆண்டவரே. எஸ்அப்பா, அந்த நாளிலும் கூட கத்தாவே இந்த வார்த்தைகள் ஆண்டவரே ஜனங்களுக்கு பிரயோஜனமாக இருக்கட்டும் ஐயா. இதை பார்க்கிற ஜனங்களை ஆசீர்வதிங்க ஆண்டவரே. அப்பா, அந்த ஆண்டவர் இந்த சாசவடிய நேர்களுக்காக உமது கருத்தில் வருகிறோம் ஐயா. தகப்பனே, ஜனங்கள் ஆண்டவர் இந்த நாளில் இந்த நாட்களிலும் கூட கத்தாவே அதிகமாக தேட, அதிகமாக நாமத்தை மகிமைப்படுத்த, அதிகமாக ஆண்டவரை உபவாசம் இருக்க கிருபை செய்தருளும் ஐயா. ஆண்டவரே இயேசப்பா, அந்த நாள் ஆண்டவர் ஒவ்வொரு வழியிலையும் பலப்படுத்தும் ஆண்டவரே. இயேசப்பா, அதிகமாக தேர மோடு கிட்டி சேர நீங்கள் உதவி செய்யுங்கப்பா. அப்படியா நீ உங்கள் நாமத்தை மகிமைப்படுத்த போகிற தயவுக்காக துதிக்கிறோம். இயேசு மூலம் ஜெபம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரையே சோசரி, முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை சோசரி. என் ஆத்துமாவே கர்த்தரையே சோசரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென், ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா.